தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மத கலவரம் பண்ணி சங்கிகள் எப்படியாவது உள்ள நுழைஞ்சிட முடியாதான்னு பல வகைகளை முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சங்கிகளுடைய பருப்பு ஒருபோதும் தமிழ்நாட்டில் வேகவே வேகாது. முன்னாடி வாடகைக்கு விட்டு வச்சிருந்தாங்க, இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டையே பாஜகவுக்கு வித்துருவாங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மத கலவரம் பண்ணி சங்கிகள் எப்படியாவது உள்ள நுழைஞ்சிட முடியாதான்னு பல வகைகளை முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் அத்தனை பேருக்கும் நாம் அத்தனை பேரும் தெளிவாக ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும். சங்கிகளுடைய பருப்பு ஒருபோதும் தமிழ்நாட்டில் வேகவே வேகாது. ஏன்னா இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடியது அவங்களுடைய அடிமை திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி கிடையாது. இங்கே நடந்து கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் சுயமரியாதை ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நம்பிக்கையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பாசிச பாஜகவை களத்தில் எதிர்கொள்கிற அரசியல் பணியாக இருக்கட்டும், ஒன்றிய அரசு தரக்கூடிய நெருக்கடிகளை எதிர்கொள்ளுகின்ற அரசு பணிகளாக இருக்கட்டும், இரண்டிலுமே இன்னைக்கு முத்தமிழர் கலைஞருடைய மறு உருவமாக நம்முடைய தலைவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சொல்லுங்க. இங்க பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வந்திருக்கிறீங்க. நீங்க தான் கழகத்துடைய பேஸ்மெண்ட், நீங்க தான் அடித்தளம், நீங்க தான் கழகத்துடைய ரத்த நாளம். நம்ம கிட்ட ஆழமான கொள்கைகள் இருக்கு, அரசினுடைய 4.5 வருஷ அரசனுடைய சாதனைகள் இருக்கு. இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுங்க. நம்முடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், இந்த 4.5 வருஷத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லையும் தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களால பயன்பெற்ற குறைந்தது ஒருத்தர் ஒரு வீட்டிலையாவது இருப்பார். அவங்களை கொண்டு போய் நம்முடைய அரசனுடைய சாதனைகளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் இந்த தொகுதியில பேசிட்டு இன்னைக்கு சாயங்காலம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு போயிடுவேன், அதன் பிறகு நாளை வேற தொகுதிக்கு போயிடுவேன். ஆனால் அடுத்த 4 மாத காலம் மிக மிக முக்கியம். நீங்க தான் இங்க இருக்க போறீங்க. உங்களுக்குள்ள பொறுப்புகளை பிரிச்சுக்கோங்க. இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு, இந்த 10 வீட்டுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு உங்களுக்குள்ள இந்த பிரச்சார பொறுப்பை பிரிச்சுக்கோங்க. இந்த 4 மாத காலம் மக்களை தினமும் சந்திச்சு தெருமுனை பிரச்சாரத்துல ஈடுபடுங்க. மக்களை தினமும் நேரடியா சந்திங்க. அவங்களுடைய பிரச்சனையை கேளுங்க. அது தீர்க்க முடிஞ்ச பிரச்சனையா இருந்தா நிச்சயம் உங்களால் செஞ்சு கொடுக்க முடியும். தீர்க்க முடியலனாலும் அவங்களுடைய பிரச்சனையை கேட்டீங்கனாலே அவங்க மனசுல இருக்கக்கூடிய பாதி பாரம் நீங்கும். அவங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களா நீங்க மாறுவீங்க. ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடுன்ற திட்டத்தின் கீழே, முன்னெடுப்பின் கீழே ஏற்கனவே நம்முடைய உடன்பிறப்புகள் கிட்டத்தட்ட அனைத்து வீடுகளுக்கும் சென்று ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொரு வாக்காளரையும், ஒவ்வொரு மக்களையும் நீங்க நேரடியாக சந்திச்சிருக்கிறீங்க. இது இன்னொரு வாய்ப்பு. நம்முடைய பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்த்து, ஏன் நம்முடைய உதயசூரியன் சின்னத்துக்கு அவங்க வாக்களிக்கணும், ஏன் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்கணும், இன்னொரு முறை பாஜக கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அடிமை ஆட்சி மீண்டும் வந்துருச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை இன்னைக்கு வாடகைக்கு தான் விடுவாங்க. முன்னாடி வாடகைக்கு விட்டு வச்சிருந்தாங்க, இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டையே பாஜகவுக்கு வித்துருவாங்க. நம்முடைய உரிமைகளை மீட்கணும்னா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும். கழகம் 7வது முறையாக ஆட்சிக்கு வரணும். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி பொறுப்பில் அமரணும்னா இங்கே வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் நீங்க அடுத்த 3-4 மாத காலம் களத்தில் இறங்கி உங்களுடைய பிரச்சார பணிகளை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.